இதுதாங்க நம்ம வெள்ளை கோழி குஞ்சோடைய சயின்ஸ் லேம்ப். இதுக்குள்ள அது பல பொருட்களை கண்டுபிடிச்சி வச்சுட்டு இருக்கு. அந்த பொருட்களோட அது விளையாடிட்டு இருக்கும் போதே தன் நண்பர்கள் கூப்பிடுறது கேட்டது. கீழே பார்த்தா கோழி குஞ்சு வந்து கூப்பிட்டு இருக்கு. சரி வா நானும் வரேன்னு சொல்லிட்டு அது தன்னுடைய பொருட்களை தன்னுடைய அலமாரியில் வச்சுட்டு வேகமாக அதோடைய சயின்ஸ் லேப்ல இருந்து வெளியே வந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆத்தங்கரையை கடந்து விளையாட போறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. எப்படி இதில் நம்ம போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது வெள்ளை கோழி குஞ்சு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோ தெரியுது பாரு சறுக்கு மரம், அதுல நம்ம உட்காந்துக்கிட்டு சறுக்கிட்டே போனா அது இன்னொரு இடத்துல நம்ம அந்த கரையில் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்தது. யோசிச்சு பார்க்கும்போது அந்த சறுக்கிக்கிட்டே வந்து அது தண்ணியிலேருந்து ஜம்ப் பண்ணி அந்தாண்ட கரையை போகும்போதை யோசிச்சோன்னே இதுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் பார்த்தா திடீர்னு அதோடைய நண்பன் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு போட்டு நடுவில் போட்டுட்டு வழியை உண்டு பண்ணிடுச்சு. இப்போ வாங்க இது ரொம்ப ஈஸியான வழியாக இருக்கேன்னு சொல்லிச்சு. ஆனால் வெள்ளை கோழி கொஞ்சம் நாளாக வர மாட்டேன், நான் என்னுடைய சறுக்கு மரத்தில் சரிஞ்சுக்கிட்டே தான் வருவேன், நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போறீங்க. ஸ்கேட்டிங் போர்டில் சறுக்கிட்டே வந்த கோழி கொஞ்சம் தண்ணிக்குள்ளே தமால்னு விழுந்துருச்சு. இது அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளேருந்து எழுதிருச்சு வந்து அச்சோ நம்மளால பண்ண முடியல சொல்லிட்டு இருந்தது. அது கூட தும்பல் வர வந்துருச்சு. மற்ற கோழி குஞ்சுங்களும் அதை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தது. எல்லாரும் பழம் சாப்பிட்டு இருந்தப்ப நம்ம கோழி குஞ்சு ஒரு பழத்தை எடுத்து அதை எப்படியாச்சு நம்ம ரெண்டா பிட்டுலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அதால அதை உடைக்கவே முடியல. உடனே நம்ம சயின்டிஸ்ட் கோழி குஞ்சு நான் அதை ஒன்று உடைச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மெஷினை எடுத்து அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அதை உடைக்கவே முடியல. ஒரு அம்புக்குறி எட்டு விட்டது. அதுவும் போய் எங்கெங்கேயோ பட்டு கடைசியில் பார்த்தா வெள்ளை கோழி கொஞ்சம் தலையிலே பட்டு அது தமால் மயக்கம் போட்டு விழுந்துச்சு. ஐயோ என்ன நம்மளோட இந்த பொருளும் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்ட்டு ஒரு ட்ரம் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நடுவில் அந்த பழத்தை வச்சு சுற்றி அதை எப்படியாவது உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடையவே இல்லை. கடைசியில் பார்த்தா அந்த மெஷினோட கருவி தான் உடஞ்சி போச்சு. ஐயோ என்னோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு தோற்று போச்சுன்னு சொல்லிட்டு கோழி கொஞ்சம் ஒரே கவலையில் இருந்து வெள்ளைக்கோழி கண்டுபிடிச்ச எல்லா மெஷினுமே இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனதை பார்த்த மற்ற ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கோச்சிக்கிட்டு சோகமாக அங்கேருந்து போயிடுச்சு. அதை பார்த்த மண்புழு அங்கே போரான உடனே அவங்க ரெண்டு பேரும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போனாங்க. அது பார்த்தா ஸ்கேட்டிங் போர்டாண்ட போய் சோகமாக நின்றுட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருந்துச்சு. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக மற்ற ரெண்டு கோழி கொஞ்சம் போயிட்டு இங்கே பாருன்னு கூப்பிட்டாங்க. ஆனால் திரும்பியே பார்க்கலாம். அப்போ பார்த்தா பெரிய கோழி குஞ்சு கால் கிட்ட ஏதோ இருந்தது. என்னன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா அவள் செஞ்சு வச்ச மெஷினோடைய எல்லா பார்ட்ஸுமே அங்கே இருந்தது. அதை எடுத்து வெள்ளை கோழி குஞ்சு கிட்ட கொடுத்தா அதை திருப்பி அழகாக எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கி ஒரு ராக்கெட் மாதிரி செஞ்சு கொடுத்துருச்சு. செஞ்சு வச்சுட்டு அதை தொட்டு பார்த்தா அது பறக்குது. ஏன் இங்கே பாரு இது பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. வெள்ளைக்கோழி கொஞ்சம் ஒரே சந்தோஷம். இதே மாதிரி மற்ற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு வெள்ளைக்கோழி கொஞ்சம் முடிவெடுத்து அதுக்கு ஒரே குஷி. தைரியமா பின்னாடி திரும்பி வாங்க நான் மற்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பழத்தை நசுக்கி ஜூஸாக எடுக்கிற அந்த மெஷின் நடுவில் பழங்களை வச்சு அழுத்தினா அழகான சாறு வந்து வெளியே விழுது. இதே மாதிரி மற்ற பழங்களை உயரத்தில் இருக்கிறத கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோளை பயன்படுத்தினா அதுவும் ஒர்க் ஆயிடுச்சு. ஸ்கேட்டிங் போர்டுமே ஒர்க் ஆகுது. அதுங்க எல்லாமே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா மலையில விளையாடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து என்னோட ஃப்ரெண்டு எவ்வளோ அழகான கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். அந்த ஸ்கேட்டிங் போர்டில் சறுக்கி அதனால சந்தோஷமா அனுபவிச்சாங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸை உற்சாகப்படுத்துங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்.